Shailaja வந்து ஒரு filmmaker நிறைய பேருக்கு தெரியும். ஆனா Shailaja ஒரு டீச்சர். ஒரு ஆர்ட் டீச்சர் நிறைய குழந்தைகளுக்கு வந்து நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு ஷேர். I started as a teacher. அங்க சிலபஸ் எல்லாம் இருக்கும். பட் அந்த சிலபஸ் புரிஞ்சுக்கிற இதே இல்ல அந்த குழந்தைகளுக்கு because they are about சாரி போட்டு அந்த பாடி இது வேற ஒரு ஃபேஸில் இருந்தேன் நான். ஸோ நான் சாரி போடல. அதுக்கப்புறம் நான் என்ன they fired me from the job. சேலை கட்டாத ஒரு ரீசனுக்காக வேலையை I still worked as a teacher, art teacher. நான் தனியாக ப்ரைவேட்டாக கிளாஸஸ் எடுப்பேன் because I loved the profession. I loved the children. I just couldn't fit in the adult society around them. Children வந்து கேட்பாங்க, அக்கா நீங்கள் மிஸ் நீங்கள். என் அப்பா ரொம்ப அடித்தார், அப்போது நிறைய அடித்தார். ஸோ அப்போது அது ஒரு ரொம்ப ட்ராமடைஸ்டான சுச்சுவேஷன். ஸோ அப்போது வந்து நான் அப்போ தான் புரிஞ்சுது இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், ரேஷ்னலாக இருக்கணும். ஏத்திஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த கருப்பு சட்டைக்கு பின்னாடி இருக்கிற கதை ஏத்திசம் வந்து ஒரு ரிலீஜன் கிடையாது. முடி வளர்த்து இப்போது நான் சாரீ கட்டுறேன் பிகாஸ் எனக்கு இப்போது பெண்ன்றது ஒரு ஸ்லேவ் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஷீ இஸ் பவர்ஃபுல். உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பொண்ணு இருந்தாங்க, என் வயசு பொண்ணு தான். ஸோ அவங்க வந்து சைட் அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ கூட ப்ளஷ் பண்ணுறீங்க. ஸோ போயிட்டு நான் வந்து உங்களுக்கு 1 to 155 வேணுமான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு பாவம் புரியல. இப்போ 1 and 2 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கே ஆகிடும். அப்போது 155 வந்து ISS ஆகிடும். சார் அந்த 1255 கிடைச்சதா? Shailaja வந்து ஒரு filmmaker நிறைய பேருக்கு தெரியும். ஆனா Shailaja ஒரு டீச்சர். ஒரு ஆர்ட் டீச்சர் நிறைய குழந்தைகளுக்கு வந்து நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமா, this is like one of the most beautiful profession of my life. நான் வந்து பேச்சுலர்ஸ் படிக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப் சேர்ந்தேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய ஸ்கூல், ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்கூல். அங்கே வந்து டீச்சர் ஜாப் கிடைச்சிது, ஆர்ட் டீச்சர் ஜாப் கிடைச்சிது. எனக்கு அப்போது ஒரு 23 இருக்கும், அவ்வளோதான். அண்டு சம்பளம் 7,500 ஏதோ கிடைச்சிட்டு இருந்தது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ நான் 36. ஸோ நான் 23. நீங்களே கணக்கு போனீங்க, நான் மேத்ஸ் ஃபெயிலு. ஸோ வந்து ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ டீச்சர். அங்கே சிலபஸ் எல்லாம் இருக்கும். பட் அந்த சிலபஸ் புரிஞ்சுக்கிற இதே இல்லை அந்த குழந்தைங்களுக்கு பிகாஸ் தேர் அபவுட் 6 years 7 years. ஸோ அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லி தர முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக கலர் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் டெக்ஸ்ட் புக் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கல அப்போது. ஸோ டோர் க்ளோஸ் பண்ணி மியூசிக் போட்டுட்டு ஐ லெட் தெம் லைக் ப்ளே. ஸோ அவங்க வந்து தேர் ட்ரெஸ் வில் கெட் லைக் ஃபுல் ஆஃப் பெயிண்ட். ஸோ வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து எக்ஸ்பென்சிவான பிராண்டட் க்ளோத்ஸ் போட்டு வருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கெட் பிஸ்ட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ அங்கே அந்த எஜுகேஷன் அந்த ஸ்டாஃப்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நான் வேறு தனியாக என்னையோடைய ரூட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பட் த சில்ட்ரன் யூஸ் டு என்ஜாய் அண்ட் they loved the classes and அந்த டைம் நீங்கள் கம்மிங் அவுட் ஆயிருந்தீங்களா? ஆமாம். ஸோ yeah, I'll tell you how I came out. So அந்த டைமில் வந்து அப்போது வந்து ஒரு டீச்சர்ஸ் டே ஏதோ ஆனுவல் டேக்கோ ஏதோ சாரீ போடணும் எல்லோரும். நான் வந்து சாரீ எனக்கு இப்போ நான் போடுவேன், ஐ கேன் புல் இட் ஆஃப். அப்போ இல்லை சாரீ போட்டு அந்த பாடி இது வேற ஒரு ஃபேஸில் இருந்தேன் நான். ஸோ நான் சாரீ போடல. அதுக்கப்புறம் நான் என்ன they fired me from the job. So that was the first day. சேலை கட்டாத ஒரு ரீசனுக்காக வேலையை விட்டு. Yeah. They said your way of lifestyle is not in the etiquettes of the company and சொல்லி. ஸோ எல்லா ப்ராப்ளம் இருந்தது பிகாஸ் இட் வாஸ் அ வெரி ஹெட்ரோநார்மேட்டிவான ஒரு இது. எல்லா விமன் ஸ்டாஃப் வில் மீட் ஃபார் லஞ்ச் அண்ட் தேர் ஹேவிங் ஹெட்ரோநார்மேட்டிவ் ஸ்டாஃப் டு டிஸ்கஸ் அபவுட் எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி, என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி, இல்லாட்டி நான் இந்த சாரீ பார்க்க போனேன், இந்த ஃபர்னிச்சர் வாங்க போனேன். இதில் நான் மைண்ட் செட் எனக்கு இதில் ட்ராவலே ஆகலை. எனக்கு நிறைய வேறு கேள்விகள் இருக்குது. இது குயர் என்ன அது தெரியணும். நீங்களே யாராச்சும் குயரா
இல்லாட்டி அக்செப்ட் பண்ணுவீங்களா, இப்படி ஏதாச்சும் கேட்கணுன்ட்டு இருக்கு. ஸோ நான் அந்த குரூப்பில் எப்பவும் ஃபிட் ஆகலை. ஸோ அப்படியே அவங்க நிறைய ப்ராப்ளம் பார்த்து அப்படியே ஃபயர் பண்ணிட்டாங்க. So that was my first job and I'm so thankful that that was my first experience. So it gave me a huge leap into some other world. அதுக்கப்புறம் I still worked as a teacher, art teacher. நான் தனியாக ப்ரைவேட்டாக classes எடுப்பேன் because I loved the profession. I loved the children. I just couldn't fit in the adult society around them. With children it was fine because children வந்து கேட்பாங்க, அக்கா நீங்கள் மிஸ் நீங்கள் பாயா கேர்ளான்னு கேட்பாங்க, மிஸ் அந்த சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப நாங்கள் ஃபெமினிசம் எல்லாம் பேச முடியாது, ஜெண்டர் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பேச முடியாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் கேர்ள் தான்டா, ஆனால் நான் ஃப்ரீயாக இருக்கணும், அதுதான். ஸோ ஃப்ரீயாக இருக்கணும்னா பாயாக இருக்கணும், இல்லை ஃப்ரீயாக யாராக கூட இருக்கலாம், நீயும் இருக்கலாம் அன்ட்டு சொல்லலாம். ஸோ அது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வந்தது. ஸோ அப்போது வீட்டில் கூட ஐ டோல்ட் ஜஸ்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஜாப், லாஸ்ட் இயர் ஆஃப் பேச்சுலர்ஸில் போய் வீட்டில் சொல்லிட்டேன், நான் வந்து ஐம் கே, ஐ கான்ட் பி மேரிட் அன்ட்டு, லைக் ஹவ் யூ கைஸ் எக்ஸ்பெக்ட் மீன்ட்டு. என் அப்பா ரொம்ப அடித்தார், அப்போது நிறைய அடித்தார். ஸோ அம்மா மை மதர் கேம் இன் பிட்வீன், ஷி ஆல்சோ காட் பீட்டன். ஸோ அப்போது அது ஒரு ரொம்ப ட்ராமடைஸ்டான சுச்சுவேஷன். ஸோ அப்போது வந்து நான் அப்போது தான் புரிஞ்சுது, இந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், ரேஷ்னலாக இருக்கணும், எமோஷ்னலோட ரேஷ்னலாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ நான் வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆகும்போது சொல்லியிருந்தா அது ஒரு எஃபெக்ட் வேறு ஆகிருக்கும். ஸோ அப்போது வந்து இன்னும் படிச்சுட்டு இருக்கேன், அப்போ போய் சொல்லிட்டேன். ஸோ இப்படி வந்தது. ஸோ தென் ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டுட்டு ஐ ஜாயின்ட் ஜாப் அண்ட் நான் ஒரு சயின்டிஸ்டோடைய மென்டர்ஷிப்பில் ஒரு 3 வருஷம், லைக் ஆல்மோஸ்ட் 1.5 years, and then I was visiting most. I was with a scientist in a forest. So அவங்க கூட அவங்க டீச்சர் கூட. So in a tribal school she used to work and she also used to do research on environmental this thing. So அவங்க கூட இருந்தேன். அப்போது எனக்கு சயின்ஸ் பற்றி நிறையா புரிஞ்சுது, அனிமல் வேர்ல்டு இது பற்றி நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அங்கேருந்து பிரான்ச் அவுட் ஆகிட்டே வந்தது. ஸோ கம்மிங் அவுட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட் ப்ரோசஸ். அதுக்கப்புறம் போக போக அவங்களும் தே கேம் அரவுண்ட் வித் ஹூ ஐ எம், மை பேரண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஸ்கூல் சிஸ்டம் உங்களை புரிஞ்சுக்கல, அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் புரிஞ்சிருப்பாங்களா தெரியாது, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட வெல்கமிங் வந்து உங்களை கண்டினியூஸாக ஒரு டீச்சராக பயணிக்க வைக்கிது. என்ன வந்து ஒரு காலேஜில் கெஸ்ட் லெக்சரிங் கேட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க சாரீ கட்ட சொன்னாங்க. அப்போ நான் சாரீ கட்டணுமா இல்லை அந்த வேலையை விடணுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் அதை கண்டினியூ பண்ணலை. இப்போ என்ன மாதிரியோ உங்களை மாதிரியோ ஒரு 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 டீச்சர்ஸை, ஒரு நல்ல டீச்சர்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு ஸ்கூல் இழக்கிறது அந்த ஸ்கூலுக்கு லாஸாக தான் நான் பார்க்குறேன். ஆமாம். ஏன்னா நம்ம கற்றுத்தர்றது வந்து பியாண்ட். ஆமாம். இந்த இந்த எதிர்கால குழந்தைகளுக்கான உலகத்தை நம்ம சொல்லித்தர போகிறோம். அதை வந்து இவங்க கொடுக்குற மணியாலேயோ இவங்க கொடுக்குற புக் சிஸ்டமாலேயோ அதை இது பண்ணவே முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இட் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாண்டிங். நிறையா ட்ராயிங் எல்லாம் பண்ணிட்டு ஷைலஜா மிஸ் யுவர் மை ஃபேவரட் டீச்சர் அந்த மாதிரி அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது, அப்படியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரைவேட் கிளாஸஸ் எடுக்கும்போது so in that school and I please cut it out school but cut it out okay அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் இருந்தாங்க, சித்தார்த் அண்ட் I don't know if he ever watches this. He is definitely going to be an adult right now. அப்போ வந்து அந்த சின்ன பையன் வந்து லெஃப்ட் ஹேண்டர், அவங்க கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாங்க அந்த பையன். ஸோ அவங்க வந்து ஸ்கையெல்லாம் ப்ளூ போட மாட்டாங்க, அவங்களுக்கு ரெட் போடணும் இல்லை பிளாக் போடணும். ஸோ அவங்களுக்கு ஹில்ஸ் எல்லாம் வரைய பிடிக்காது, வேறு ஏதாச்சும் he want to like imagine something and do. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அவங்க அந்த வயசில். ஸோ அவங்க வந்து அப்போது ஒரு 6-7 years இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் விட்டு லைக் when I left at school அவங்க அம்மா வந்து யாரோ ஸ்டாஃப் கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ணாங்க, என் பையன் வந்து ட்ராயிங் பண்ணுறதே நிறுத்திட்டான், நீங்கள் ஸ்கூலுக்கு வரலன்ட்டு, மறுபடியும் வர முடியாமா, எனக்கு ப்ரைவேட்டாக பண்ண முடியுமா, உங்களுக்கு ட்ராவல் எல்லாமே நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்ட்டு கேட்டார். this is like the greatest gift a student can give. ஸோ நான் வரேன்ட்டு I used to go around 25 kilometers பஸ்ஸில் போவேன். அவங்களுக்கு சண்டே I used to go teach that boy. அவங்க லெஃப்ட் ஹேண்டர், ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்டர் ட்ரா பண்ணுவாங்க.
ஸோ அது ஒரு மறக்கான மூமெண்ட். அவங்க பேர் வந்து மறக்க முடியாத மூமெண்ட்டு. ஸோ அவங்க பேர் வந்து சித்தார்த், லாஸ்ட் நேம் வாஸ் அவங்க உடுப்பி நேம் தான். நிறைய பேருக்கு உங்ககிட்ட கேட்க நிறையா கேள்விகள் இருக்கும். அந்த குயர் கம்யூனிட்டியில் நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஏத்தியிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த கருப்பு சட்டைக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? ஆக்சுவலி இந்த கருப்பு சட்டை ஏத்திஸ்ட்னால நான் போடல, சும்மா கருப்பு எனக்கு பிடிக்கும். ஏத்திஸ்ட் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப க்யூரியஸான சைல்டுன்னு சொன்னேன்ல. ஸோ செக்ஷுவாலிட்டி பற்றி எவ்வளோ தேடிட்டு இருந்தேனோ குழந்தையா, காட் பற்றி கூட நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாரும் காட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பூஜை எல்லாம் நடக்குது. ஸோ ராமர் கிருஷ்ணர் எல்லாம் நிஜமான்ட்டு தான் நான் ரொம்ப நம்பினேன். அதுக்கப்புறம் ஆஸ் ஐ க்ரூ அப், என் அம்மா வந்து ஷீஸ் ஆங்கிலோ இண்டியன். ஸோ நான் வந்து பேட்டர்னலி அப்பா வந்து ஹிந்து, ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ஃபேமிலி. ஸோ 2 கல்ச்சர் நான் பார்த்துருக்கேன். ஆங்கிலோ இண்டியன் அவங்க வீட்டில் கூட நிறைய வேறு மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்கும். எல்லா பெண் எல்லாம் லைக் தே ஹேவ் பியர் அண்ட் தேர் லைக் டோஸ்டிங். ஸோ அந்த ஒரு கல்ச்சர் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே ஆஸ் ஐ க்ரூ அப் தென் ஐ தாட் லைக் ஓகே, நான் வந்து எவ்வளோ டெம்பிள்ஸ் போனாலும் ஃபெயில் தான் ஆகிட்டுருக்கேன். எனக்கு படிக்க வரல, மேத்ஸ் ரொம்ப வீக், நான் ஃபெயில் ஆகிட்டுருக்கேன். ஆனால் என் அப்பா வந்து டிஸ்டிங்ஷன் வரணும், டாக்டர் படிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு 100 மேலே 2 எல்லாம் வருது மேத்ஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் எனக்கு கடவுளில் நிஜமாக நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா பாஸ் ஆக மாட்டேங்கிறேன் நான் எக்ஸாமில். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கும்போது நான் மோஸ்ட்லி ஜீசஸ் இருப்பாருங்களோ, கிறிஸ்டியானிட்டி இருக்குமோன்ட்டு அங்கேருந்து ஹிந்துவிசம்லேருந்து நான் வந்து கிறிஸ்டியானிட்டியை ட்ரை அண்ட் ஃபாலோ, ரொம்ப நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் அப்போது நான் கம்மிங் அவுட் வர டைமு. ஸோ கம்மிங் அவுட் வர டைமில் ஜீசஸ் கூட வரல. நான் ஸ்கூல் டைமில் எது ராமரும் வரல, யாரும் வரல, நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். ஸோ நான் கம்மிங் அவுட் டைமில் நான் அப்பாவுக்கு சொல்லும் போது அடின்னு எந்த ஜீசஸும் வரல, சாண்டா கிளாஸ் வரல. ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ட்டு சரி நான் வந்து அப்போதைக்கு தென் ஐ ஜாயின் ஃபிலிம் ஸ்கூல். தென் ஐ ஸ்டார்டட் பிலீவிங் மோஸ்ட்லி எது ரிலீஜன் இல்லை, காட் ஏதோ இருக்காங்கன்ட்டு ரொம்ப பிலீவ் பண்ணுற ஆள். ஸோ அதுக்கப்புறம் நான் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் கூட எங்கள் பார்ட்னர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அப்படி இருக்கும்போது நான் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டேன். நான் வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவங்க புக் படித்தேன், த செல்ஃபிஷ் ஜீன்ன்ட்டு. என் பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சு. த செல்ஃபிஷ் ஜீன் அன்ட்டு ஒரு புக் இருக்குது, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவங்களுடைய புக். அது படிக்கும்போது எனக்கு சுத்தமாக எனக்கு லைஃபை ஷேட்டர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்க நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க உங்கள் எமோஷன்லேருந்து நாய் எமோஷனுக்கு என்ன வித்தியாசம், ஒரு பள்ளி எமோஷனுக்கு என்ன வித்தியாசம்ன்ட்டு கிளியராக ஒரு பயாலஜிக்கல் லெவலில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் வெறும் மாலிக்யூல்ஸ், நான் வெறும் ஒரு ஆட்டமா, எனக்கு மீறி ஒன்றும் இல்லை. நான் இப்போ நான் செத்துட்டேன், நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு ஜீவத்தில் நான் வரமாட்டேன். எந்த காடும் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா லைஃபாக கொடுத்துட்டு இன்னொரு ரவுண்ட் 2 சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் இஃப் ஐ மெஸ் ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிலிட்டி, இஃப் ஐ வின் ஆல்சோ ஐ ஆம் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தெரியும் போது அது ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் போன ஒரு ஃபேஸ் அது. ஆக்சுவலி நான் ஏத்திஸ்ட் ஆகும்போது ஐயோ காடே இல்லையான்ட்டு. ஸோ வேறு ஒரு ரிலீஜன்னு ஒரு பிலீஃப். ஆனால் நிறைய பேர் நாங்கள் இப்போ எப்படி ஒரு ரிலீஜனில் இருக்கோமோ நீ அப்படி ஒரு ஏத்திசம் வந்து ஒரு ரிலீஜன் கிடையாது. இப்போ மேத்ஸ் வந்து ஒரு பிலீஃப் கிடையாது. 2 + 2 = 4, இட்ஸ் நாலேஜ். ஓகே, வேற ஒரு எங்கேயோ ஒரு ஏலியன் இருக்கலாமான்றது ஒரு பிலீஃப், அது ஒரு டவுட்டு, அது ப்ரோவன் சயின்ஸ் கிடையாது. ஸோ ரிலீஜன்ன்றது காட்ன்றது ஒரு டவுட், ஒரு ஃபேத்துக்கு ஒரு டு ஹாவ் ஹோப் இன் லைஃப், அது நாங்களே க்ரியேட் பண்ண இதுன்ட்டு எனக்கு அப்போ தெரியும்போது ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். ஆக்சுவலி நிஹிலிஸ்ட் ஆகிட்டேன் நான். எனக்கு ஏதோ தேர் வாஸ் நத்திங் மேக்கிங் சென்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் லேண்ட்ஸ்கேப் இட் டசன்ட் மேக் சென்ஸ். இவ்வளோ தான்டா, தேர் இஸ் நோ காட் அண்ட் தெரியும் போது. அண்ட் ஐ ஸ்டார்டட் ட்ராவலிங். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லிவிங் வித் லாட் ஆஃப் ட்ரைப்ஸ். அவங்க கூட அவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க பண்ணுற இது ஹம்பியில் அப்படி ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்ன இடத்துலையும் இந்த லைஃப்பில் பியூட்டி இருக்குன்ட்டு ஐ காட் பேக் அண்ட் தட் இஸ் காட். கடவுள்னு சொல்கிறது ஒரு அன்பின் கீழ் வர்ற வழிபாடு தான் பேசிக்காக கடவுளுங்கிற எண்ணங்களுக்கு மேலே ஆரம்பிச்சிது. நான் வந்து இருமுடி கட்டி கோயிலில் வயிற்றுல மாவிளைலாம் வச்சு இந்த கலர் காஸ்டியூம்லாம் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் க்யூவில் நின்று சாமி கருவறையில் போய் சாமியை பார்த்து
என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லி எங்கள் அம்மா கடைசி நேரம் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, அவங்க கும்பிட்ற கடவுள்னாச்சும் அவங்கள காப்பாற்றுமா. ஒரு கட்டத்தில் எனக்கும் கடவுள் நம்பிக்கை அறிவியலாகவும் அனுபவமாகவும் உணர்வாகவும் உடைஞ்சுது. அப்போ எது கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு அடிப்படையான அன்பு தான் இங்கே கடவுள். இந்த ஃபோட்டோவும் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பிக்சர். இதை பற்றி சொல்லுங்கள். யா, இது ஒரு என் நேபர் பாப்பா ஆக்சுவலி. இந்த பாப்பா வந்து ஹாஃப் அரேப் அண்ட் ஹாஃப் இண்டியன் பாப்பா. நாங்கள் வந்து பக்கத்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் ஓடிட்டே இருக்கோம். ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்ட்டு பண்ணது. ஸோ அப்படி ஷீ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் மீ. செம்ம ஒரு ஸ்மார்ட்டு பட்டாசு மாதிரி, எது சொன்னால் டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் கொஷின் கேட்பா. ஸோ எனக்கு சில்ட்ரன் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா நான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் 10 years ஐ க்ரூ அப் அண்ட் என் அப்பா தான் பெருசு. ஸோ ஐ வாஸ் தி எல்டஸ்ட் கிராண்ட் சைல்டு. எனக்கு அப்புறம் தான் எல்லா சித்தப்பா 6 சித்தப்பாவுக்கும் குழந்தையாச்சு. ஸோ எல்லோரும் நான் ஒரு சின்ன எப்போவும் குழந்தை இருக்கும், வீட்டில் நிறைய குழந்தை இருக்கும். ஸோ ஐ க்ரூ அப் அரவுண்ட் கிட்ஸ். ஐ லவ் கிட்ஸ். குயர் பீப்புள்னாலே வந்து ஒரு அப்பாற்பட்ட உலகமாக அந்த சொசைட்டி பார்க்குது. ஆனால் எனக்குமே குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். லைக் பெரிய மனுஷங்க எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு நிறைய ஐடியாலஜிக்கல் இருக்கும், நிறையா கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஆனால் குழந்தைங்க கிட்ட போகும்போது அவங்களுக்கு அவங்க நம்மளை எப்படி இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்கிற இன்னொரு இந்த வயசானவங்க குழந்தைங்க இவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு நான் கூட சில இடங்களில் சொல்லியிருப்பேன், என்கிட்ட நான் குயர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்கள சிலர் அலோவ் பண்ணலை என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அப்படின்ட்டு. ஸோ இது பயங்கர ஒரு குயர்னாலே ஒரு பெடோஃபில்க்கு ஈக்குவலாக நினச்சிக்கிறது. அப்போ பெடோஃபில் ரைட்டான்னு கேட்குறது. அப்போ லைக் இது கேள்வியாக ரொம்ப அபத்தமான கேள்வி. புரியுதுல? ஒரு குயர் பீப்புளையும் ஒரு பெடோஃபில்லையும் கனெக்ட் பண்ணி யோசிக்கிற மனசு தான் சிக் மனசே தவிர பீயிங் குயர் இஸ் நாட் அ சிக் திங். ஸோ அப்போ குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டை வந்து நம்ம நிறையா இந்த ஸ்டோரிஸ்லேயே பார்த்தோம். அது ரொம்ப ஜென்யூனாக நிறையா பேருக்கு பதிலாக அது இருக்குது. கேள்விகளை தாண்டி ஒரு லைஃபே ஒரு பதிலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக ரெயின் டவுன்னு ஒரு மாடல் கம் ஆக்டிவிஸ்ட். பாடியை வந்து எக்ஸ்ப்ரெஸும் பண்ணலாம், எக்ஸ்போஸும் பண்ணலாம். ரெண்டுமே தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பம் சார்ந்தது தான். அதை நாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நாம் யாரும் சரியா? இப்போ கூட ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி நம்ம பொறுமையாக பேசலாம். ரெயின்டவ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸில் அவங்களே இந்த பக்கம் விமனாக உட்காந்து தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷனை ஃபோட்டோஷூட்டில் காமிச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கம் அவங்களே மென்னாக உட்காந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒரு இந்தியன் ரெயின்டவாக அவங்களோட ஃபோட்டோஷூட்ஸை நான் நிறையா முறை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபோட்டோஷூட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி வேறு சைட் ஆஃப் ட்ரெண்ட் மாடல் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாடியை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த பிக்சர் வந்து இந்த 2 ஃபோட்டோவுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சாரீ கட்டுறதுக்கோ இல்லை முடி வளர்த்துறதுக்கோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் வந்து ஃபெமினைனிட்டியாக வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது. ஓகே, ஸோ வந்து என் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப ஒரு மேஸ்குலைன், ஒரு ஹெட்ரோநார்மேட்டிவ் மேஸ்குலைன் மேன் மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து தாண்டி வந்தது தான் என் பாடி அண்ட் மைண்ட் ட்ரான்சிஷன். இப்போ வந்து நான் சாரி போடுவேன் பிகாஸ் பெண்ன்ற ஒரு ஐடியா எனக்கு உள்ளர சேஞ்ச் ஆகிருக்கு. நான் வந்து 10 வருஷம் முன்னாடி ஒரு ஹெட்ரோநார்மேட்டிவ் மேன் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு ஜெண்டராக அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஆள் 10 வருஷம் முன்னாடி. ரொம்ப ஷார்ட் ஹேர் கட் தான் இருக்கும், காலர் பெருசாக இருக்கிற காலர் சட்டை போடுவேன். ஸோ ஒரு ஃபெமினைனிட்டியை நான் ஒரு வேறு விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது. ஸோ ஒரு ரொம்ப பார்வி மாதிரி இருக்கணும், இல்லை ரொம்ப ஸ்லேவ் மாதிரி இருந்தால் தான் ஃபெமினைனிட்டின்ட்டு அப்போது தோணும். ஸோ தட்ஸ் வை எனக்கு சாரி எல்லாமே கட்ட முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன், நாட் பிகாஸ் டு லூஸ் வெயிட், பட் நான் வந்து வேறு ஒரு லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணலான்ட்டு நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஐ ஸ்டார்டட் சீயிங் த சிசிலிங் ஆஃப் மை ஓன் பாடி. லைக் ஒரு ஸ்கல்ப்டர்ஸ் சிசில் பண்ணுற மாதிரி நானே என் பாடியை ஸ்கல்ப்ட் பண்ணிக்கிட்டேன். எஸ், அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். 2012 ப்ரைடு, அந்த ப்ரைடில் ஒரு ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ பார்த்தேன். நம்ம மற்ற காம்ரேட்ஸ் கூட நீங்கள் நிற்கிறது கட் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு ஃபோட்டோ, ரெண்டுமே வந்து வேறு லெவல் லுக் சேஞ்ச். நீங்கள்
லைக் அந்த ஒரு லுக்கில் இருந்து ஒரு கலரி கற்றுக்கிட்டு வேறு மாதிரி ஸ்டன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஜிம்னாஸ்டிக்காக இதாகிட்டு இந்த மாற்றங்களை பற்றி சொல்லுங்கள். ஆமாம். ஸோ ஒரு 2016-15 அப்படி நான் வந்து ஐ வென்ட் டு ஒன் ராக் கிளைம்பிங். என் ஃப்ரெண்டு ராக் கிளைம்பிங் பண்ணுவார் கௌரவன்ட்டு. ஸோ அவங்க கூட ராக் கிளைம்பிங் பண்ண போனேன். அப்போது வந்து ஆக்சுவலி எனக்கு அப்போது இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க தான் கூப்பிட்டு போனேன். அவங்க ராக் கிளைம்பிங் பண்ணோன்ட்டு அவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட். ராக் கிளைம்னா அது வந்து கல் ஏறுறது. ஓகே ஓகே. ஸோ அதுதான் ராக் கிளைம்பிங். ஓகே. ஸோ அப்போது வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து நல்லா தின்னாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க அப்போது. ஸோ அவங்க வந்து ராக் கிளைம்பிங் என் ஃப்ரெண்ட் அவளுக்கே லைக் ஹீ இஸ் டீச்சிங் ஹர், nobody was teaching me. So அவங்க பார்த்து நானே I climbed a rock and I was very fat at that time. Okay. And without harness, ஒரு ரோப்பு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் I climbed a rock by seeing the techniques he was teaching my girlfriend. So அப்போது வந்து I just felt so good. That was actually a changing point for my entire body. வந்து நான் தப்பாக டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் கிளைம் பண்ணேன், ஆனால் கிளைம் பண்ணேன். Because by the time I climbed it was like all full body scratches வந்துடுச்சு. Okay. ஸோ அப்போது நான் வந்து ராக் கிளைம்பிங் பண்ணது ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. வித்தவுட் ஹார்னஸ். ஸோ ரொம்ப க்ரிக்கெடாக இருக்கிற ராக் அது. ஸோ அது ஒரு ஃபேஸ் ஆக்சுவலி த வே மை பாடி அண்ட் மைண்ட் இஸ் ஒர்க்கிங். அப்போது வந்து இது நடக்குதே லைஃப்பில், அது நடக்குது, we are not thinking, we are only thinking where to put the foot next and go forward. ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டிங் ஆஃப் ஹெட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அப்புறம் நான் வந்து ஐ யூஸ் டு ரன் அண்ட் I got into கலரிப்பாய் டு வேறு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ், அந்த பாடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறைய I got into and ஜிம் போவேன். ஸோ பாடி வந்து வேறு ஒரு ரீதியில் லைக் இட் வாஸ் இன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வே ஐ ஸ்டார்டட் சீயிங் பாடி. அதுக்கு எனக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் வந்துச்சு பாடி, த வே ஐ லுக். ஸோ அப்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்குள்ளே. லைக் அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி முடி வளர்த்து இப்போது நான் சாரீ கட்டுறேன். பிகாஸ் எனக்கு இப்போது பெண்ன்றது ஒரு ஸ்லேவ் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஷீ இஸ் பவர்ஃபுல், யூனோ. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான் இப்போ நான் சாரீ கட்டி நான் புல் ஆஃப் பண்ண முடியும். எனக்கு முடி நான் இப்போது ரொம்ப பிடிக்கும். நான் 2 இயர்ஸில் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கட் பண்ண. ஆல்வேஸ் தேர் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் ஐ ஹேவ் டு கட் மை ஹேர். பட் நவ் ஐ டிசைடட் நெக்ஸ்ட் 8 years ஐ டோன்ட் வாண்ட் டு கட் மை ஹேர். ஐ வாண்ட் டு ரியலி க்ரோ லாங் ஹேர். நான் ஒரு வேட்டிக்காரி தான். ஸோ வேட்டிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உடை. அது ஆணுக்கான உடை பெண்ணுக்கான உடைன்னெலாம் பிரிக்க முடியாது. வேட்டி கட்டி கையில் ஒரு பூவோட நீங்கள் உட்காந்துருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர். அதோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுங்க. அந்த பூ பிடிச்சிருக்கிறது வந்து ஆக்சுவலி எனக்கு எங்கே அது ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்கன்னா, நான் பெயிண்டிங் பண்ணும்போது இந்த முகல்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கும்போது முகல் இல்லை ஒரு ராசாவுடைய பெயிண்டிங் வரையும் போது ராசா சொல்லுவான், என் கையில் உலகம் ஹீஸ் ஹோல்டிங். யூஸ்வலி ஆல் குவீன்ஸ் வில் ஹோல்ட் ஃப்ளவர்ஸ். ஓகே. முகல்ஸ் பெயிண்டிங் பார்க்கும்போது ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அட்டாச் டு வெரி ஃபெமினைன் இது. ஸோ அதுதான் ஒரு மேஸ்குலைனான அப்பியரன்ஸ் இருக்கும்போது அந்த ஃபெமினைன் டச் கொண்டு வந்த நான் பைனரியாக இருக்கும்ன்ட்டு தான் நான் அந்த பூவை பிடிச்சேன். அண்ட் தட் அப்பார்ட் வேறு என்ன கேட்டிங்க? அதான் அந்த அந்த பிக்சர், அந்த வேஷ்டி அணிஞ்சு ஒரு பூவை கையில் பிடிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. ஏன்னா நான் நிறையா ஃபோட்டோகிராஃபிஸ் பார்த்துருக்கேன். சில ஆண்கள் வந்து தன்னுடைய தாடியிலேருந்து பூக்கள் முளைக்கிற மாதிரியான சில பெயிண்டிங்ஸ் பார்த்துருக்கேன். அண்டு மூக்குத்தி குத்திட்டு காதில் பூ வச்சுட்டு சில ஆண்கள் ரொம்ப அழகாக பார்க்குற மாதிரி பார்த்துருக்கேன். நான் பைனரி விமன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஐகானிக் பிக்சர். அதனால தான் அதை ஷேர் பண்ணேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. லவ் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி நான் வந்து 8th standardல இருக்கும்போது, பிகாஸ் திஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஸோ ஐ வுட் கன்சிடர் த மோஸ்ட் ரொமான்டிக். பிகாஸ் அந்த ஃபீலிங் மறுபடி நிறைய டைம் மொமெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி, பட் திஸ் வாஸ் லைக் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பேசிக்கலி அது ஒரு கல்யாணம்ல இருந்தேன், சித்தப்பா கல்யாணம்ல இருந்தேன். அங்கே ஒரு சித்தப்பா கல்யாணம் அண்ட் அங்கே வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க, என் வயசு பொண்ணு தான். ஓகே. ஸோ அவங்க வந்து சைட் அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ கூட ப்ளஷ் பண்ணுறீங்க? இல்லை அதுதான்.
ஸோ அவங்க கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ போயிட்டு நான் வந்து உங்களுக்கு 12155 வேணுமான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு பாவம் புரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கும் புரியல அந்த 1255 என்ன. ஸோ அவங்க நிறைய கேட்டாங்க என்னதுன்ட்டு. ஸோ அப்படியே அளவு வச்ச ஒரு 5 நாள் சொல்லாமல். ஓ அலைய வச்சு. அண்ட் தென் ஐ செட் இப்போ 1 and 2 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கே ஆகிடும். அப்போது 155 வந்து ஐஎஸ்எஸ் ஆகிடும். ஸோ அப்படி அப்போது when I did that on a paper, she was like blushing. So that was like, I think, one of the most cutest romantic. அந்த 1255 கிடைச்சதா? கிடைச்சதா? Yeah. But yeah. So that was one of the most cutest and early moment of romance in my life.